பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. பழவகையின் தேரோட்டங்கள், பாதையில் புது வகை மாற்றங்கள், தோட்டக்கலையின் நேரமீது தொழில்நுட்பங்கள் கோருமீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகைகளும் பாடமிது. இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள், இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள். அத்தை, நான் தோட்டத்து வேலைக்கு புறப்படுறேன். மச்சான் களைகளை எடுக்க ஆட்களை வர சொல்லியிருக்காரு. இந்நேரம் எல்லாரும் வந்திருப்பாங்க. அதுவும் இல்லாம ஒரு வேலையா மாடசாமி அண்ணனை பார்த்துட்டு வாரேன்னு சொல்லியிருக்காரு. நான் நேரத்துக்கு போய் அங்க இருக்கிற வேலைகளை பாக்குறேன். அத்தை, மருதாணி நில்லு புள்ள. என்னங்க அத்தை? வேலைக்கு போற அவசரத்துல சாப்பிடாம போனா எப்படி? நேரத்துக்கு சாப்பிடலன்னா எந்த வேலையிலயும் ஈடுபட முடியாது. ஆமா அத்தை, நீங்க சொல்றதும் சரிதான். பசி வந்தா 10ம் பறந்து போகும்னு சும்மாவா சொன்னாங்க? கொடுங்க அத்தை, சாப்பாட்டு தூக்க நான் கொண்டு போய் பொறுமையா சாப்பிடுறேன். சரி மருதாணி, உனக்கு பிடிச்ச காய்கறிகளை போட்டு காரக்குழம்பு செஞ்சிருக்கேன். அத்தை, உங்க சமையலை பார்த்த பிறகுதான் காய்கறிகள் மேல எனக்கு தனி பிரியம் வந்தது. இப்பெல்லாம் தினமும் ஒரு காய்கறி இல்லாம சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. சரி அத்தை, நான் கிளம்புறேன். சீக்கிரமா வேலைகளை முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து போ. அப்படியே வீட்டுக்கு வரும்போது மாயாண்டி அண்ணன் தோட்டத்துல இருந்து கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வாமா. சரிங்க அத்தை, நான் காய்கறிகளை வாங்கிட்டு வந்துடுறேன். அத்தை, உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லு மருதாணி. கொல்லப்புறத்துல பிள்ளைகளோட துணிகளை காய போட்டு வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் எடுத்து வச்சிடுறீங்களா? அதுக்கு என்னம்மா, நான் அந்த வேலையை பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரிங்க அத்தை. அட, இது என்ன ஃபோன் அடிக்குது வீட்டுக்குள்ள? இப்பதான் துணிகளை எடுக்க வந்தேன். சரி, யாருன்னு போய் பார்க்கறேன். அடடா, இந்த புள்ள சாப்பிடதான் மறந்துருச்சுன்னு நினைச்சேன். இப்போ ஃபோனையே விட்டுட்டு போயிருச்சு. சரி யாருன்னு போய் கேட்போம். ஹலோ, சொல்லுங்க, யாரு பேசுறீங்க? அம்மா, நான் சிட்டு பேசுறேன். மருதாணி இல்லையா? சிட்டு, மருதாணி தோட்டத்துல வேலைக்கு போயிருக்காமா. ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டா. அடடா, அப்படியாம்மா? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன். என்னன்னு சொல்லுமா, மருதாணி வந்ததும் சொல்லிடுறேன். அம்மா, இன்னைக்கு நம்ம ரேடியோல வர நிகழ்ச்சியில காய்கறி பயிர்களுக்கு தேவையான தகவல்களை சொல்ல போறாங்கன்னு எங்க பக்கத்து வீட்டு பட்டக்கா சொன்னாங்க. எனக்கு உடனே மருதாணி ஞாபகம்தான் வந்தது. இந்த புள்ள காய்கறி தோட்டம் அமைக்கிறதுல ஆர்வமா இருக்குமே, இந்த தகவல்கள் ஒருவேளை தெரிஞ்சா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். அதான் கால் பண்ணேம்மா. சிட்டு, நல்ல நேரத்துல இந்த விஷயத்த சொன்னம்மா. மருதாணி ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தது. அதே சமயம் அதுக்கான விவரங்க தெரியாம எப்படி வேலையை ஆரம்பிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப அதுக்கும் ஓ மூலமா வழி கிடைச்சிருச்சு. ஆமாம்மா, இது நம்மளை போல உள்ள பல விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமையும்மா. சரி சிட்டு, இன்னும் சத்த நேரத்துல மருதாணி வந்துருவா. வந்ததும் முதல்ல நிகழ்ச்சியை கேட்க வைக்கிறேன். சரிங்கம்மா, நானும் நிகழ்ச்சியை போய் கேட்குறேன். அத்தை, அத்தை. அடடா, இந்த புள்ளையும் வந்துருச்சு. சரி விஷயத்த போய் சொல்றேன். என்ன அத்தை, ரேடியோட வரீங்க? ஏன் பாட்டு கேட்க போறீங்களா என்ன? மருதாணி, நம்ம ரேடியோவில் நாம மகிழ்ச்சியா இருக்க பாட்டும் கேட்கலாம், நாம முன்னேற விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். என்ன விவரங்களா? அத்தை, எனக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்களேன். ஆமா மருதாணி, செத்த நேரத்துக்கு முன்னாடி சிட்டு உனக்கு ஃபோன் பண்ணி இருந்தா. அப்படியா அத்தை?
நான் வேலைக்கு போற அவசரத்துல போனை இங்கனையே விட்டுட்டு போயிட்டேன். ஆமா, சிட்டி என்ன சொல்லுச்சு அத்தை? இப்போ ரேடியோவில் காய்கறி பயிர்களுக்கு தேவையான தகவல்களை சொல்ல போறாங்களாம். அதை நம்மளை கேட்க சொன்னா சிட்டு. ஆஹா, ரொம்ப நல்ல விஷயத்த தான் சொல்லியிருக்க அந்த புள்ள. நிகழ்ச்சிய வெயிங்க அத்தை, கேட்போம். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களுக்கான மண்வள மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் ப. சௌத்ரி அவர்களின் உரையினை கேட்கலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, காய்கறி பயிர் சாகுபடியில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையானது வந்து பார்த்திங்கன்னா நிலம் தயாரிக்கிறது. ஸோ அந்த நிலம் தயாரிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு மாசுபாடு இல்லாமல் மண் வளத்தை பேணி காக்கணும். அந்த மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கான என்னென்ன யுக்திகளோ அதெல்லாம் தான் நான் வந்து விரிவாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மண் வளம் மேம்படணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 4 காரணிகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த 4 காரணிகளையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மண் வள மேம்பாடு பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா மண் அமைப்பு. இப்போ மண் அமைப்பு வந்துன்னு பார்த்திங்கன்னா களிமண், வண்டல் மண், செம்மண், இது மாதிரி வந்து ஒவ்வொரு வகையான மண்ணுக்கும் வந்து மண் அமைப்பு வந்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு களிமண் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண் வந்து அதிகப்படியான நீரை வந்து தக்க வச்சுக்கும். வண்டல் மண் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சத்துக்களை கொண்டுள்ள மண். செம்மண் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து சீக்கிரம் வந்து வடிஞ்சு போகிற மாதிரியான மண். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மண் அமைப்பு வந்து மாறுபாடாக வந்து இருக்கும். ஸோ இந்த மண் அமைப்பை இன்னும் வந்து காய்கறி பயிர் இதோட விளைச்சலுக்கு வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து இயற்கை இடுபொருட்களான எரு இல்லை பசுந்தலை உரம் இடுறது, கம்போஸ்ட், இது வந்து கொடுக்கறது மூலிமா வந்து நம்ம வந்து மண் அமைப்பை வந்து மேம்படுத்தலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணி காற்றோட்டம். அதாவது மண்ணில் காற்றோட்டம் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு வெறும் நம்ம தண்ணி மட்டுமே அதிகமாக கொடுத்துருந்தோம், இப்போ களிமண் பூமியாக இருந்தது அப்படின்னா தண்ணி அதிகமாக தக்க வச்சுருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சரியான காற்றோட்டம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பயிரோட வளர்ச்சி வந்து பாதிச்சிருக்கும். ஸோ அந்த பயிர் வளர்ச்சி வந்து இல்லாமல் வளர்ச்சி குன்றி காணப்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா வேரலுகள், இது மாதிரியான நோய்களும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அங்கக கரிமம். இந்த ஆர்கானிக் கார்பன் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலத்தில் 0.5க்கு கம்மியாக இருக்குது. 0.5 to 0.75 அந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் போதுமான அளவு இருக்குங்கிறத அர்த்தம். 0.75க்கு மேலே இருக்கணும் அப்படின்னா மலை பிரதேசங்களில் இருக்கிற அங்கே இருக்க நிலங்களில் வந்து இருக்கும். நம்மளோட பூமியில் ஏன் வந்து நம்ம வந்து 0.5க்கும் ரொம்ப குறைவாக எல்லா விவசாய நிலையிலும் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்துன்னா நம்ம வந்து தொடர்ந்து வந்து நிலத்தை உழுதுகிட்டு விவசாய சாகுபடி நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அங்க கரிமம் சம்மந்தப்பட்ட எருக்கள் இல்லை வந்து எதுவுமே இடாததுனால அதோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. இதோட அளவு குறையிறதுனால என்ன வந்து பாதிப்பு அப்படின்னா நுண்ணுயிர்களோட செயல்பாடுகள் வந்து மண்ணில் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். இப்போ நுண்ணுயிர்களோட பயன்பாடு வந்து பார்த்திங்கன்னா பல காரணிகளில் வந்து நமக்கு வந்து உதவுது. ஊட்டச்சத்துக்களை வந்து எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி, இல்லை வந்து பூச்சி தாக்குதலுக்கு உட்பட்டாலும் அதை வந்து எதிர்ப்பு திறனை வந்து வளர்த்துக்கிறது. ஸோ இது மாதிரி வந்து பல காரணிகள் வந்து இந்த நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த நுண்ணுயிர்களுக்கு வந்து அடிப்படையான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கக கரிமம் நம்மளோட மண்ணில் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு குறைவாக இருக்கிற அந்த காரணத்தினால தான் நம்ம வந்து சில ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட், ஸோ இது சம்மந்தப்பட்டான இடுபொருட்களை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். 4வதாக வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து. எந்த ஒரு பயிர் சாகுபடிக்குமே வந்து பார்த்திங்கன்னா 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. அந்த 16 வகைகளில் 3 சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே கிடைச்சிருது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். மீதி இருக்க 13 சத்துக்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உர வடிவத்தில் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 13 சத்துக்களுமே 3 வகையாக பிரிக்கிறாங்க. பேரூட்ட சத்துக்கள், 2ஆம் நிலை பேரூட்ட சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள். இந்த பேரூட்ட சத்துக்கள் தான் வந்து விவசாயிகள் வந்து அதிகப்படியான அளவில் வந்து சாகுபடிக்கு பயன்படுத்துகிறாங்க. தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து. நம்ம உரமாக வாங்கி கொடுக்குற எந்த ஒரு உரப்பையிலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விகிதாச்சாரம் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு யூரியான்னு பார்த்தீங்கன்னா 46:00 இருக்கும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா தலைசத்து வந்து 46% இருக்குது, மணிசத்தும் சாம்பல் சத்தும் 0% வந்து இருக்குங்கிறது அர்த்தம். சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்னு அழைக்கப்படுற அந்த உரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைசத்து வந்து 0%, இது பாஸ்பரஸ் மணிசத்து வந்து பார்த்திங்கன்னா 16%, சாம்பல் சத்து வந்து பார்த்திங்கன்னா 0%. ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு உரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரூட்ட சத்துக்களோட விகிதத்தை வந்து பதிவு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பதிவு பண்ணதுலேயும் வந்து எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா யூரியாங்கிற ஒரு உரத்துக்கு மட்டும் கவர்மெண்ட் வந்து அதிகப்படியான கவனத்தை வந்து செலுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. 50 கிலோ மூட்டையை 45 கிலோ மூட்டையாக மாற்றினாங்க. அடுத்தது இந்த 45 கிலோ மூட்டையும் வந்து பார்த்திங்கன்னா
வேப்பம் பிண்ணாக்கு கலந்த உரமாக வந்து மாற்றி கொடுத்தாங்க. இது எதற்காக அப்படின்னா தலைசத்து உரம் வந்து அதிகப்படியான பயன்படுத்துறதுனால வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்கம், நோய் தாக்கம், மற்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து எடுத்துக்கிறத விட தலைசத்துக்கள் அதிகமாக போகிறதுனால வளர்ச்சி மட்டும் இருக்குது, வேர் வளர்ச்சி இல்லாதனால காயும் பூ பூக்கிறது இதோட தன்மையெல்லாம் குறையிறது. ஸோ இந்த ரீசன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்ததாக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தலைசத்தில் நைட்ரேட் வடிவத்தில் தண்ணியில் வந்து வேஸ்ட்டாக வந்து எரோஷன் சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்து போயிடுது. ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பல ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. அப்படி இருந்தாலும் விவசாயிகள் அந்த உரத்தோட அந்த புரிதல் இல்லாமல் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்னு தெரியாமல் மூட்டை கணக்கில் வந்து வாங்கி போடுறாங்க. பெரும்பாலான விவசாயிகள் வந்து நிலத்துக்கு பயிருக்கு அந்த பருவத்துக்கு என்ன ரகம் போடுறோமா இல்லை கலப்பின ரகம் போடுறோமா, அதுக்கு எவ்வளோ போடணும், மண்ணில் எவ்வளோ இருக்குது, இதை பார்த்து யாரும் உரத்தை வந்து பயன்படுத்துறதில்ல. இதோட விளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து மலடாக போகிறது. ஸோ இந்த மண் மலடாக போகிறத நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்மளோட வயல் பூமியில் என்ன சத்துக்கள் எந்த அளவில் இருக்குது, என்ன பயிர் போட போகிறோம், அது வந்து ரகமாக போடுறோமா இல்லை கலப்பின ரகமாக போடுறோமோ, ஸோ அந்த பருவத்துக்கு எவ்வளோ தேவைப்படும், ஸோ அதுக்கேற்ற மாதிரியான உரங்கள் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மணிசத்து. ஸோ இந்த உரத்தில் வந்து பெரும்பாலும் வந்து பயன்படுத்துறது வந்து அடி உரமாக தான் வந்து போடுவாங்க. ஸோ இந்த அடி உரமாக ஏன் போடுறோம் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மண்ணில் கரைஞ்சி போயிடாது. சத்துக்கள் வந்து பொறுமையாக நிதானமாக பயிரோடு ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் கரைஞ்சி நிதானமாக வந்து சேரும். ஆனால் இப்போ யூரியா சத்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே கரைஞ்சிரும். வயல்களில் பயிருக்கு நீங்கள் இட்டுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7லேருந்து 10 நாளில் அந்த சத்து வந்து பயிருக்கு போகிறது, பயிர் பச்சையாக திரும்புறதை பார்ப்பீங்க. ஸோ இது மாதிரி வந்து உரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட தன்மைகள் வந்து வேறுபாடு வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம அறிஞ்சு எந்த சத்து சம்மந்தப்பட்ட உரங்கள் எப்படி கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சு கொடுக்கணும். இப்போ மணி சத்து, சுண்ணாம்பு சத்து, இந்த 2 சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மற்ற ஊட்டச்சத்துக்கள் 13+3 இதில் அந்த 3 தவிர்த்து அந்த 13 மீதி இருக்கிறதுல 11 சத்துக்கள் வந்து செடிகளால் எடுத்துக்க முடியாத தன்மைக்கு வந்து மாற்றி கொடுக்குற வேலையை பார்க்குறது எதுனா இந்த மணி சத்தும் சுண்ணாம்பு சத்து தான். ஸோ இதை அளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும் இது ரொம்ப பயிர் விளைச்சலுக்கு ரொம்ப ஆபத்து. ஊட்டச்சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 13 சத்துக்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு நுண்ணுயிர்களும் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவுக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த நுண்ணுயிர்களோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க கரிமத்தோட தன்மை வந்து அதிகமாக வந்து இருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பயிர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து நுண்ணுயிர்கள் வந்து கொடுக்குறாங்க. அசோஸ்பைரிலம், ரைசோபியம், பேசிலஸ் சப்ஸ்டிலிஸ், சூடோமோனஸ், இது மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா பயிருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 1 கிலோ கொடுக்கணும். லிக்விட் ஃபார்முலேஷனில் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 500 ml, 1/2 லிட்டர் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இந்த பவுடர் ஃபார்முக்கும் லிக்விட் ஃபார்முலேஷனில் இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னா லிக்விட் ஃபார்முலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 8 to 12 months வரைக்கும் வந்து எக்ஸ்பிரி டேட்டோடு கிடைக்கும். ஆனால் பவுடர் ஃபார்மில் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 to 6 months இந்த எக்ஸ்பிரி டேட்டில் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா எந்த உரம் கொடுக்க போகிறோம், அது மண் நம்மளோட அமைப்பு எப்படி இருக்குது, நம்மளோட மண் வந்து அமிலத்தன்மையாக இருக்கா இல்லை வந்து உவர்த்தன்மையாக இருக்கா இல்லை கலர்த்தன்மையாக இருக்கா, அதுக்கு எந்த உரம் கொடுக்கணும் இதை தெரிஞ்சு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போதும் அளவு தெரிஞ்சு கொடுக்கணும். இப்போ வளர்ச்சி பருவத்தில் ஒரு பயிர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பூக்கும் சம்மந்தப்பட்ட உரங்கள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது தேவையில்லாதது. ஸோ வந்து எந்த உரங்கள் எந்த அளவு எந்த பருவத்தில் கொடுக்கணும், ஸோ எந்த இடத்துல கொடுக்கணும், இந்த இது இருக்குது. இப்போ பாரம்பரியமாக பண்ணுற விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் இது இல்லாமல் வாய்க்கால் கட்டி பாசனம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு வந்து ஏகத்துக்கும் வந்து உரம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது என்ன வயலில் உரங்கள் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து லாஸ் ஆகும். ஸோ அதையும் கணக்கீடு செஞ்சு தான் வந்து உரங்கள் வந்து நமக்கு வந்து சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நம்ம அந்த வேஸ்டேஜும் சேர்த்து கொடுக்கறத தவிர்த்துக்கணும் அப்படின்னா ட்ரிப் இரிகேஷன் சொல்கிற சொட்டு நீர் பாசனத்தில் வெஞ்சூரி மூலிமா நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்களோட அளவுகள் வந்து நம்ம வந்து குறைச்சி கொடுக்கும்போது நமக்கு வந்து செலவினங்களை குறைச்சிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தலைசத்து வந்து பார்த்திங்கன்னா பயிர் எடுத்துக்கிறதுல நம்ம கொடுக்கக்கூடிய, அதாவது பாரம்பரியமாக வாய்க்கால் கட்டி பாசனம் பண்ணுற காய்கறி பயிர்கள் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 55-60% வரைக்கும் தான் வந்து செடிகளுக்கு போய் சேரும். மற்றது எல்லாமே வந்து அம்மோனியா வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா காற்றில் வந்து வேஸ்ட்டாக போயிடும், இல்லை தண்ணியில் நைட்ரேட் வடிவத்தில் வந்து அடிச்சுட்டு போயிடும். ஸோ இந்த லாஸெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சொட்டு நீர் பாசனத்து மூலிமா நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம், சாம்பல் சத்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து மண்ணுக்கு வந்து நம்ம இடுறது வந்து செடிகளுக்கே எடுத்துக்கும். ஆனால் இது பெரும்பாலான விவசாயிகள் வந்து பொட்டாசியம் இந்த சாம்பல் சத்தை வந்து கொடுக்கறதுல வந்து இல்லை. இந்த கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா
எல்லா சத்துக்களும் பயிரோட முழு பாகங்களுக்கும் போகிறதுல வந்து தட்டுப்பாடு ஏற்படும். ஸோ அப்படி ஏற்படுறதுனால என்ன ஆகும்னா, ஒரு காய்கறியாக இருக்கலாம், இல்லை பழமாக இருக்கட்டும், அதோட விளைச்சல் வந்து குறையும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து கரும்பு எடுத்துக்குவோம். அடிக்கரும்பு இனிக்குன்னு சொல்லுவோம், மேல் கரும்பு இனிக்காதுன்னு சொல்லுவோம். இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா சாம்பல் சத்து பற்றாக்குறை. ஏன்னா அங்கே சாம்பல் சத்து நம்ம சரியான விதத்தில் நம்ம அந்த ஊட்டத்தை நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா கரும்போட முழு பாகத்துக்கும் ஏகத்துக்கும் வந்து அந்த கரும்பு அந்த இனிப்பு சுவையை வந்து கடத்தி வந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அங்கே வந்து சாம்பல் சத்து பற்றாக்குறைங்கிறதுனால தான் வந்து நமக்கு அங்கே அடிக்கரும்பு மட்டும் இனிக்கிற அந்த காரணங்கள் வந்து அங்கே வந்து தெரியுது. ஸோ இது மாதிரி அறிகுறிகள்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். இலையோட ஓரத்தில் வந்து இலை கருகிறது. தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா வாழை இலையோட ஓரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இலை கருகுன மாதிரி தெரியும். ஸோ இது வந்து நோவு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை, சாம்பல் சத்தோட அறிகுறி. இது மாதிரி வந்து ஒவ்வொரு சத்துக்கும் வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து அறிகுறிகள் காணப்படும். ஸோ இதெல்லாம் முன்னாடியே அறிந்து நம்ம வந்து அதை வந்து நிவர்த்தி செய்யணும். இப்போ உவர் மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேணால் பயிர் வகைகள் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா காய்கறிகளில் கீரை வகைகள் வந்து பண்ணலாம், பீட்ரூட் வந்து பண்ணலாம், தக்காளியும் பந்தல் காய்கறிகளும் பண்ணலாம். பட் ஆனால் நடுநிலை மண்ணை விட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மகசூல் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் தக்காளியும் பந்தல் காய்கறிகள் வந்து நம்ம வந்து உவர் மண்ணில் வந்து பண்ணலாம். இதே வந்து கலர் மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள், பீட்ரூட் இது மாதிரியான சாகுபடி வந்து நம்ம செய்யலாம். அமில மண், ஸோ மலைப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேரட், பீட்ரூட், வெள்ளரிக்காய், பூசணி, பீன்ஸ், சௌ இது மாதிரியான காய்கறி பயிர்கள் வந்து பண்ணலாம். இதே பழம் மற்றும் மரப்பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா அசிடிக் சாயில், அமில மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அன்னாச்சி, பலா, வாழை, முந்திரி அங்கெல்லாம் வந்து அந்த அமிலத்தன்மையை தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்டுள்ளது. அல்கலி சாயில், கலர் மண், அங்கே வந்து புளி, சப்போட்டா, நெல்லி, சீத்தாப்பழம், வெளாம்பழம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணலாம். இதுலேயும் வந்து சுண்ணாம்பு தன்மை உள்ள மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழமும் நெல்லியும் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்த உவர் மண்ணில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலந்தை, நெல்லி, மாதுளை, சப்போட்டா, கொய்யா, வெளாப்பழம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அங்கே சாகுபடி செய்யலாம். ஸோ எனவே விவசாயிகள் அனைவரும் வந்து ஊட்டச்சத்துக்கள் நம்ம வந்து வெறும் உர வடிவத்தில் மட்டும் கொடுக்காம ஊட்டச்சத்துக்களை எடுத்து கொடுக்கறதுக்கான நுண்ணுயிர்களும் கொடுத்து அதில் வந்து நுண்ணுயிர்கள் அதை எடுத்துக்கிறதுக்காக அங்கக்கரிமன் உயர்த்துற மாதிரி நமக்கு அங்ககீடு பொருட்களும் கொடுத்து இன்டெகிரேட்டட், அதாவது ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையோடு பண்ணிங்கன்னா மண் வளம் மேம்பட்டு விவசாயிகள் வந்து சாகுபடியும் வந்து அதிகப்படியாக நம்ம எடுத்து நம்மளுக்கு நல்ல விளைச்சலை வந்து எடுக்கலாம். இதுவரை காய்கறி பயிர்களுக்கான மண்வள மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் ப. சௌத்ரி அவர்களின் உரையினை கேட்டீர்கள். மருதாணி, பொன் விளையும் பூமின்னு சும்மாவா சொன்னாங்க? நாம செய்யற எந்த ஒரு விவசாய பயிருக்கும் மண் வளங்கிறது எம்புட்டு முக்கியம்னு, அதுல கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்க என்னன்னு ரொம்ப அழகா நமக்கு புரியும்படி தெளிவா சொன்னாங்க. ஆமா அத்தை, ஆண்டு முழுக்க காய்கறி மூலமா நாம பலன் அடையலாம் போல இருக்கு. அதனால இவங்க சொன்ன வழிமுறைகளை நாம சரியா கடைபிடிச்சு நம்ம கழனியில தக்காளி, கத்திரி, வெண்டை, பொடலை, அவரை இன்னும் பலதரப்பட்ட காய்கறி பயிர்களை சாகுபடி செய்யலாம். அப்புறம் பாருங்க, சந்தையில நாம கொண்டு போற காய்கறிகளுக்கு தனி மவுசுதான். நிச்சயமா மருதாணி, இப்படி ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் பயிற்சியும் வாய்ப்புகளும் கிடைச்சா ஒவ்வொரு விவசாயியும் முன்னோடி சாதனையாளரா மாறிடுவாங்க. ஆமா அத்தை, சரியா சொன்னீங்க. நாளைக்கே காய்கறி தோட்டத்துக்கான வேலைகளை நாம ஆரம்பிப்போம். சரிம்மா, டிராக்டர் வர சத்தம் கேக்குது. என் மாமா ராமு வந்துட்டான் போல. வா, போய் ராமு கிட்ட விஷயத்த சொல்லுவோம். சரிங்க அத்தை, வாங்க போவோம். மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. பண்ணையில் தழைச்சத்து ஊற செலவை
பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாப்பு பலன் தந்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. கொண்டக்கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு. கொண்டக்கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு. என்ன கவலை இங்கே பாரு, ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. என்ன கவலை இங்கே பாரு, ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள். கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ்பயிர் இல்லம். பருத்தி நெல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ ஃபேக்டர். பருத்தி நெல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ ஃபேக்டர். கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கைமேல் பாரு. கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கைமேல் பாரு. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. உயிர் உரமாக செயல்படுமே. உயிர் உரமாக செயல்படுமே. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். செங்குத்து தோட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். நாட்டில் நிலவும் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தினால் அறிவியல் பூர்வமாக பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செயற்கை உரங்கள், பூச்சி மற்றும் நோய்களுக்கான மருந்துகளை வயலில் பயிர்களுக்கு தெளிப்பதால் மனித உடல் நலத்தை பாதிக்கும் வண்ணம் எஞ்சிய நஞ்சு அதிகமாகின்றது. தற்பொழுது இந்த விழிப்புணர்வு நகர்ப்புற மக்களிடையே ஏற்படுவதால் தாங்களும் கிராமத்தில் உள்ள வீட்டுத் தோட்டம் போல நகரிலும் இருக்கும் மிக குறைந்த அளவு இடத்தையும் உபயோகப்படுத்தி சிறிய தோட்டம் அமைப்பதில் நாட்டம் கொண்டுள்ளனர். நம் அனைவருக்குமே வீட்டுத் தோட்டத்தின் முக்கியத்துவம் தெரிந்ததுதான். இன்றும் வீட்டுக்கு பக்கத்தில் தோட்டம் அமைக்க இடம் இல்லை என்றால் வீட்டின் மேலிருக்கும் மொட்டை மாடியில் உள்ள வெற்றிடத்தை உபயோகப்படுத்தி மாடித் தோட்டம் அமைத்து பயன்பெறலாம். மொட்டை மாடியிலும் இடம் இல்லையெனில் தோட்டம் அமைக்க என்ன செய்வது? ஆர்வம் இருந்தால் செங்குத்து தோட்டம் அமைத்து பயனடையலாம். பெங்களூருவில் உள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் தரையின் மேலிருக்கும் செங்குத்து இடைவெளியினை உபயோகப்படுத்தி காய்கறிகள், மலர்கள் மற்றும் மூலிகைச் செடிகளை நடவு செய்து வளர்க்க செங்குத்து அமைப்பு ஒன்றினை வடிவமைத்துள்ளது. ஒரு குடும்பத்திற்கு தேவையான காய்கறிகள், கீரைகள் மற்றும் மூலிகைச் செடிகளை வளர்க்க இந்த செங்குத்து அமைப்பினை பயன்படுத்தலாம். இத்தோட்டத்தில் மண்ணில்லா முறையில் குறைந்த அளவு உரங்கள், இயற்கை உரங்கள் மற்றும் பூச்சி மருந்துகளை உபயோகித்து அங்கக முறையில் செடிகளை வளர்க்க முடியும். ஆனால் நகர்ப்புற வீடுகளில் இடப்பற்றாக்குறை மிகுந்துள்ளதால் பால்கனி போன்ற சிறிய அளவிலான இடத்திலும் செங்குத்து இடைவெளியை உபயோகப்படுத்தி செங்குத்து தோட்டம் அமைக்கப்படுகின்றது. இதனை உபயோகப்படுத்தி மண்ணில்லா முறையில் காய்கறிகள், கீரைகள், மலர்கள் மற்றும் மூலிகைச் செடிகள் ஆகியவற்றை நமது விருப்பத்திற்கேற்ப இயற்கை முறையிலும் வளர்க்க முடியும். மேலும் இந்த செங்குத்து அமைப்பானது அபார்ட்மெண்ட் வகை வீடுகளில் இருக்கும் பால்கனி போன்ற இடம், குடும்பத்திற்கான தினசரி உபயோகத்திற்காக காய்கறிகளை தொட்டிகள் அல்லது வளர்ப்பு பைகளில் ஓரளவு சூரிய ஒளி மற்றும் காற்றோட்டம் கிடைக்கும் குறைந்த இடத்தில் அதிக அளவில் செடிகள் வளர்க்க பயன்படுகிறது. இந்த செங்குத்து தோட்ட அமைப்பில் 3 முக்கிய பகுதிகள் உள்ளன. அடிப்பகுதி, நடுவில் உள்ள முக்கிய சட்டம் மற்றும் தொட்டிகள் வைக்க ஏதுவான அமைப்பாகும். அடிப்பகுதி சுமார் 1 சதுர மீட்டர் இடத்தில் அடங்கும் வகையில் வட்ட வடிவிலோ, சதுர வடிவிலோ அல்லது செவ்வக வடிவிலோ அமைத்துக் கொள்ளலாம். நடுப்பகுதியானது நீள் சதுர வடிவிலான குழாய் போன்ற பைப்புகள் அடிப்பகுதியை ஒட்டியும், தொட்டி அல்லது செடி வளர்க்க தேவையான பைகளை தாங்கும் அமைப்பினையும் கொண்டிருக்கும். 4 வெவ்வேறு உயரங்களில் தொட்டி அல்லது பைகளை வைக்க வசதியாக நடுப்பகுதியின் ஓரங்களில் சிறப்பு அமைப்புகள் இருக்கும்.
அதிக எடையிலான நைலான் காஸ்ட் சக்கரங்கள் அடிப்பகுதியின் கீழே பொருத்தப்பட்டுள்ளதால் செங்குத்து தோட்ட அமைப்பினை இடமாற்றம் செய்வதும் மிக எளிதாகும். செங்குத்து தோட்ட அமைப்பில் 4 வரிசைகளில் செடி பைகளை வைக்கலாம். செடிகளை வளர்க்க தொட்டி அல்லது வளர்ப்பு பைகளின் நீள அகலம் மற்றும் உயரத்தினை செடிகளின் வளர்ச்சிக்கு தக்கவாறு தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மிளகாய், கத்தரி, தக்காளி போன்றவற்றிற்கு 12 அங்குலம் முதல் 16 அங்குல விட்டமும் 10 அங்குலம் முதல் 12 அங்குல உயரமும் கொண்ட சதுர வடிவ பைகளை அல்லது தொட்டிகளை உபயோகப்படுத்தலாம். சிறுகீரை, தண்டுக்கீரை, பாலக்கீரை, கொத்தமல்லி, புதினா போன்றவற்றிற்கு 12க்கு 8, 6 அங்குல நீள அகல உயரம் கொண்டவைகளையும், வல்லாரை, திப்ளி, சதாவரி, அஸ்வகந்தா, கோலியஸ், இன்சுலின் செடி உள்ளிட்ட மூலிகை செடிகளுக்கு 14க்கு 8, 6 அங்குல நீள அகல உயரம் கொண்ட பைகளையும் உபயோகப்படுத்தலாம். செங்குத்து தோட்டத்தில் வெவ்வேறு அடுக்குகளில் செடிகளை வளர்க்கும் முறையில் கீழ்மட்டம் அல்லது 4ஆம் அடுக்கு வரிசையில் தக்காளி, கத்தரி, மிளகாய், தவசிக்கீரை, மணத்தக்காளி கீரை, செடி முருங்கை போன்ற சுமார் 2 அடி உயரம் வரை வளரும் காய்கறி மற்றும் கீரை வகைகளை வளர்க்கலாம். அதற்கு மேலுள்ள 3ஆம் அடுக்கு வரிசையில் தொட்டிகளில் பாலக், சிறுகீரை, கொத்தமல்லி, புதினா, வல்லாரை உள்ளிட்ட சுமார் 1 அடி உயரம் வரை வளரும் கீரை வகைகளை வளர்க்கலாம். அதற்கு மேலுள்ள 2ஆம் அடுக்கு வரிசையில் திப்பிலி, கோலியஸ், அஸ்வகந்தா, சதவரி, துளசி, பிரம்மி, பிரண்டை உள்ளிட்ட சுமார் 1 அடிக்கும் குறைவாக வளரக்கூடிய மூலிகை செடிகளை வளர்க்கலாம். மேல்மட்ட அடுக்கான முதல் வரிசையில் சாமந்தி, சைனா ஆஸ்டர் உள்ளிட்ட மலர் வகைகளை வைத்து வளர்த்தல் அழகாகவும் அமைந்துவிடும். நீர் பாசனம் செய்ய 25 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பிளாஸ்டிக் தொட்டி செங்குத்து தட்ட அமைப்பின் மேற்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளது. அதிலிருந்து அனைத்து மட்ட தொட்டிகளுக்கும் நீர் செல்லும் வகையில் 2ஆம் நிலை பைப்புகள், சொட்டுவான்கள் மற்றும் மிகச்சிறிய பைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பூவாளி கொண்டும் பாசனம் செய்து கொள்ளலாம். இந்த அமைப்பின் மொத்த எடை 40 கிலோவாகும். செடிகள், வளர் ஊடகம் போன்றவை சேர்த்து மொத்தம் 150 கிலோ ஆகும். 2 மடங்கு இடத்தில் வளர்க்கக்கூடிய செடிகளை இந்த அமைப்பினை உபயோகப்படுத்தி வளர்க்க முடியும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். நிலவளம் காப்பாற்ற வேண்டும், நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும். நிலவளம் காப்பாற்ற வேண்டும், நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். அமைப்பில் உதவி டி. துர்கா. கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.